அந்த அத்திமதன் ஆண்டினை மதனதற்கமுடி ராஜமான் தார்கா தேவியான வேதவள்ளி என்ற பெண்குடிய மனமுடிந்து கோபுர மன்னால் கொடிமரம் தங்கத்தால் மாளிகை பொன்னால் வடப்பள்ளி தங்கத்தால் சூளை அரமனை சுத்து கண்டு மாளிகை ஆனை கண்டு மண்டபம் குதிரை கண்டு எங்களோடு விஜாவடி முன்னிரம் பிஜாவடியோடு ஆறில் ஒன்று இடவை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கேட்டி நீதிமொழி தவறிடாமல் நேர்மையோடு ராஜ்ய பரிவாரம் செய்து வருகின்ற வேலை
கைவிடிந்த நான் முதலாய் கண்மணி இல்லை 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 ஆண்டி அடிந்தேனா அரங்குடமை செய்தேனா சொந்த உரைந்தேனா உறவரம் கலந்தேனா அலைந்தேனா கன்றுக்கு பாலிடாமல் கறந்து உண்டேனா உண்டேனா நல்லோர் மனதை நலங்க செய்தேனா எடுவாரது விஜி எடுவாக கிடந்ததுண்டா உண்டா என்று முத்தும் போல் கண்ணீர் ஆமா முகங்கள் எல்லாம் சோர வேண்டும் ஓரை விட்டு சாலையிலே ஒரு மரமா ஓமரமா சாலையிலே ஓமரமா ஒரு மரமா ஓமரமா சாதிக்க சாட்சி மனோ சாலையிலே ஒரு மரம் சாதிக்காக அங்கி மரம் சாதிக்காக ஆய்வல் சரத்திலே தாழ்வாரே எல்லையிலே ஒரு மரம் ஏலக்காக அங்கி மரம் ஏலக்காக ஆயவல் இடத்திலே தாழ்வாரே கொல்லையிலே ஒரு மரம் குலகுலையாக அங்கி மரம் குலகுலையாக ஆயவன் குலத்திலே தாழ்வாரன் என்று சொல்லுகின்ற வேளையில் பார்த்தான் மதனதற்க முடி ராஜமன்னம் குழந்தை இல்லாத காரணத்தால் ஆண்டவன் சிவபெருமானை நோக்கி அருந்தவம் இருந்தான் தவத்தை வைத்து ஆண்டவன் சிவபெருமான் தபசிநாதனாகி மதனதற்க முனிராஜனை அழைத்து வந்து எதற்காக என்ன நோக்கி தவம் இருந்தாய் என்று கேட்க ஆண்டவா இறையவா பகவானே பரம்பொருளே தார்காமி வனத்திலே சீரோடு சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன் தங்களுடைய இருமையான எல்லா செல்வங்களும் இருந்தும் மழை என்ற செல்வமானது இல்லை குழந்தை இல்லாத காரணத்தால் குவலயத்தில் தவம் இருந்தேன் மதுரை இல்லாத காரணத்தால் வாயந்தவன் இருந்தேன் என்று சொன்ன இந்த வார்த்தையை கேட்டார் ஆண்டவன் சிவபெருமான். அப்பா உனக்கு நான் குழந்தை வரம் தர வேண்டுமானால் அன்றாடம் செய்து வந்த பாவ ஜென்ம புண்ணிய கணக்குகளை கைலாசத்திலே சித்திரபுத்திர நேரால் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த சித்திரபுத்திர நேராரை வரவழைத்து உன்னுடைய கணக்குகளை பார்க்க செல்வேன். நீ புண்ணியங்களை தர்மங்களை நல்லதை சேர்ப்பையானால் உனக்கு குழந்தை பலாபலம் கிடைக்கும். பாவங்களை கர்மங்களை அதர்மங்களை சேர்ப்பையானால் குழந்தை கிடைக்காது என்று நாட்டு நல்ல கணக்கெழுதும்
நல்லதை விட தீயதையே அதிகமாக செய்திருக்கிறான். எவனுக்கு 7 முறை பிறந்தாலும் எடுத்தான குழந்தை இல்லை என்று ஆண்டவனிடத்திலே சித்திரமுத்திர நேரார் சொல்ல இறையவன் கேட்டார். ஏ அப்பா மதனதற்கவுடைய ராஜமன்னா, உன் கணக்கு பிரகாரம் குழந்தை என்பது உனக்கு கிடையாது. கைலாச வீட்டு போனாலும் செல்லி என்று சொல்ல அப்போது தர்க்கராஜன் சொல்லுகிறான், ஆண்டவா இறையவா பகவானே, 12 12 உடவானும் அருந்தவம் இருந்து குழந்தை இல்லை என்பதற்கோ அவனையும் தேர்ந்தவன் இருந்து அதனை இல்லை என்பதற்கோ ஆயத்தவன் இருந்து வந்து மதலை இல்லை என்பதற்கோ மாயத்தவம் செய்து வந்தேன். குழந்தை இல்லை என்பதற்கோ குவலயத்தில் நான் தவம் இருந்தேன். என் நாட்டிற்கு என்றானால் என் தேவியான தாரகாதேவி வந்து, ஈசனை கண்டீர்களா, குழந்தை வரம் வாங்கி வந்தீர்களா என்று கேட்டால் என்ன பதிலை சொல்வேன் என்று முத்து போல் கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோறவிட்டான். பகலம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோறவிட்டு இந்த வேளையில் அம்மையான பார்வதி கண்டான். ஆண்டவா இறையவா, இதோ நிற்கிறானே மதனதற்கமுடி ராஜமன்னன், அவனுடைய மனைவியான தாரகாதேவி பெண்குடியா, என்னை போன்ற பெண் அல்லவா, எந்த விதமான வரம் கொடுக்கவே பார்வதியா சொன்ன போது அப்போது ஆண்டவன் சொல்கிறான், நானும் குழந்தை இல்லை என்று சொல்கிறேன், நீயும் குழந்தை வரம் கொடுங்கள் என்று சொல்கிறாய். அப்படி குழந்தை வரம் கொடுக்க வேண்டுமானால் நீதான் தர்க்கனுக்கு மகளாக செல்ல வேண்டும் என்று சொல்லு. அப்போது அம்மையான தாரகாதேவி அம்மையான பார்வதி கேட்கிறான், மதனதற்கமுடைய ராஜனுக்கும் தாரகாதேவி பெண்ணுடியாளுக்கும் நான் குழந்தையாக அவதரிப்பேனானால் ஆண்டவா இறையவா பகவானே உங்களை நான் எங்கு எப்படி காண்பேன்? அப்போது சொல்கிறான், தர்க்கனுக்கு மகனாக நீ பிறந்திருக்கின்ற வேளையில் சுயமரம் நடத்துகின்ற வேளையில் உன்னை மனம் முடிப்பதற்கு நான் வருவேன் என்று ஆண்டவன் தான் சொல்லுவோம். ஆண்டவன் சொல்லுவோம். ஆண்டவன் தீர்த்தமும் திருநாரும் கொடுக்க தீர்த்தமதை வாங்கி திருநீரை வாங்கி கொண்டு ஆதி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமானை வணங்கி கொண்டு மதனதற்கமுடி ராஜமன்னன் எங்கே வருகிறார்? எப்படி வருகிறார்? கைலாசத்தை விட்டு போனாக சிவையாகி அம்மா
தார்காம் இவனும் அந்திபுர நாட்டுக்கு வருகிறான் வருகிறான் வருகின்ற வேளையில் வேலையிலே அம்மையான தார்கா தேவியான வேதவள்ளி வேதவழி கணவர் குழந்தை வரம் வாங்குவதற்காக ஏண்டி அருந்தவம் செய்ய போன நம்முடைய கணவர் வருஷம் 12 முடிந்து 13 பிறந்து விட்டது பிறந்து விட்டது போன வரை இன்னும் காணவில்லை என்று சொல்லி வழி மீது விழி வைத்து எதிர்கொண்டிருக்கிறார் எதிர்பார்த்து எதிர்கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த பதரதற்கமுடி ராஜமனை வருகிறோம் அரவணை வருகின்ற வேளையில் கணவனை கண்டு தண்ணீர் எங்கள் ஜனங்கள் கோரி தங்க நல்ல தலைகை பொண்ணு தரக என்று பற்பாதங்களை விளைந்து கணவரை அழைத்து வந்து அரண்மனையில் அமர வைத்து தலவாரை இனவரைந்து அரசுமையோடு அன்னமதை கொடுத்து அம்மையான தார்காதை என்பவள் சுவாமி ஈசனை கண்டீர்களா? நமக்கு பிறகால இந்த நாட்டை பரிமாணம் செய்வதற்கு ஒரு மலரை செல்வம் வரம் வாங்கி வந்தீர்களா என்று கேட்கிறான். அப்போது தர்கராஜன் சொல்லுகிறான், ஈசனை கண்டேன், குழந்தை வரம் இல்லை என்று சொன்னார். உமையவள் பார்வதியோ எந்த விதமான குழந்தை வரம் கொடுக்கணும் என்று சொல்ல ஆண்டவன் சிவருமான் குழந்தை வரம் தந்தார் என்று தீர்த்தம் திருநீரம் முடக்க தீர்த்தமதை அறிந்தினால் திருநீரை பூசி கணவர் மனைவி இருவர்களும் அரவணை இருக்கின்ற வேளையில் மறுநாள் தினமாகிறது. ஆதி கைலாசத்தில் அம்மையான பார்வதி சொல்கிறான், எப்படி சொல்லுகிறார்? ஆண்டவா இறையவா பகவானே பரம்பொருளே தாங்கள் சொன்ன பிரகாரம் தர்கராஜனுக்கு நான் மகனாக அவதரிக்க செல்கிறேன் என்று 1000 கலையான எடுத்து ஒரு கலையானது ஒழுங்கை விடுகின்ற வேளையில் அம்மையாகப்பட்டவள் தடாகத்திலே தாமர பையிலே சின்னஞ்சிறை குழந்தையாக அவதரித்தார். சின்னஞ்சிறை குழந்தையாக அவதரித்து கிடக்கின்ற வேளையில் மரணாதீனம் மதியிலே குழந்தையுடைய அழகு குரலானது கேட்டு சுற்றுவட்டும் பார்க்கிறான். சுற்றுவட்டு பார்க்கின்ற போது தாமர பையிலே சின்னஞ்சிறு குழந்தையாக தேவியவள் அவதரித்து கிடக்கிறான். குழந்தையானதை வாரி ஏறெடுத்து வகூரி வந்துவிட்டு அம்மையான தார்காதேவி தன்னுடைய அரமனை கொண்டு வந்தான். மதன தர்க்க ராஜனுடைய இடத்திலே கொடுக்கிறான். மன்னா
தடாகத்திலே இந்த குழந்தையானதை நான் கண்டெடுத்து வந்தேன் என்று சொன்ன போது மதனதற்கமுடி ராஜமன்னன் ஆண்டவன் இறையவன் பகவானே குழந்தை வரம் தந்தார் என்று அந்த குழந்தையானதுக்கு பேரது உடங்கிறான் எப்பேற்பட்ட பெயரை உணர்ந்தார்கள் தடாகத்திலே கண்டெடுத்ததாலே தாடக பிராட்டி என்றும் தார்காவி வனத்தை ஆனப்புறம் வந்ததாலே தார்ஜானி என்று மேலும் உணர்ந்து நானொரு வண்ணம் பொழுதோறு மேனியாக வளர்ந்து கொண்டு வருகிறான் நானொரு வண்ணம் பொழுதோறு மேனியாக வளர்ந்து கொண்டு வருகின்ற வேளையில் 5 வயதில் கல்வி அது என்றால் 10 வயதிலே பலகனுக்கு படித்து வருகின்ற வேளையில் 14 வயதிலே அம்மையான தார்ஜானி பர்வதி அடைந்தார் 18 வயது நடக்கின்ற வேளையில் மதனதற்கமுடி ராஜமன்னன் நினைக்கிறான் மகளும் பேரழகு உள்ளவளாக இருக்கிறான் இவளுக்கு நாமல் சேவரம் நடத்த வேண்டும் கல்யாணம் முடித்து பார்க்க வேண்டும் என்று மனதிலே எண்ணுகிறான் ஏனென்றால் அவனை சூழ 56 தேசத்திலே 101 முறை மாப்பிள்ளைமார்கள் இருக்கிறார்கள் ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு இல்லையானால் என்ன வரும் மனம் வருத்தப்படும் மனம் சஞ்சலப்படும் அங்கே போட்டி பொறாமை என்பது வரும் அதனால நாட்டுக்கு நாடு போர் கூட வரணும் ஆனால் சுயவரம் என்று ஒன்று வைத்தமானால் யாருக்கும் எந்த விதமான போட்டியோ பொறாமையோ சண்டையோ சச்சரவோ வராது என்று சொல்லி மதனதற்கமுடி ராஜமன்னன் அவனை சூழ 56 தேசமெல்லாம் சுயவர ஓலையானது அனுப்பினோம் ஓலை கண்ட மாத்திரத்தில் 56 தேசத்திலே வாழக்கூடிய மன்னர்கள் அந்த தார்காவிய வனத்திலே தர்கனுடைய கோட்டைக்கு வந்தார்கள் தர்கனுடைய கோட்டையிலே வந்து இருக்கின்ற வேலையில் அங்கு தென்னை தனை பிளந்து தெருவாக அலங்கரித்து கூந்தல் தனிப்பிழந்து கொட்டையை போட்டு கூந்தல் பனை பிளந்து கொட்டகை போட்டு வைர பனை பிளந்து வாசனம் தோரணம் அமைத்து எங்கு பார்த்தாலும் வண்ண வண்ண விளக்குகளோடு ஆமா அந்த தார்காவிவனம் சரி ஒரு இந்திய லோகம் போல காட்சியாக அளிக்கிறது பார்த்தான் மதனதற்கமுடி ராஜமன்னன் தன்னுடைய மகளாகி சரி தார்ஜானி அழைத்தான் அம்மா இதோ அவனை சூழ 56 தேசத்து சரி மன்னர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் உனக்குரிய மனவாளனே ஆமா நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லி என்ன செய்கிறான் என்னப்பா பட்டத்து யானை வரவழைத்து யானை மேலே அமர வைத்து ஒரு மாலையானது கையிலே கொடுத்து அந்த சபையை நோக்கி எரிய சொல்லுகிறான் சுழற்றி எரிய சொல்லுகிறான் அம்மையான தார்ஜானியாகப்பட்டவன் ஆமா விவரம் தெரிந்த நாள் முதலாக சரி தர்கனுடைய கோட்டையிலே சிவலிங்கமான வைத்து சிவபூசை செய்து கொண்டு வருகிறான் அது மட்டுமல்ல சரி இந்த ஆண்டவன் இறையவன் பகவான் சிவனே நம்மளுக்கு கணவனாக வரணும் என்று அல்லும் பகலும் அனுதினமும் பூசை பணிவிடை செய்து கொண்டு வருகிறான் அப்பேற்பட்ட தார்ஜானியாகப்பட்டவன் சரி மாலையை வாங்கினான் மாலையை வாங்கி கொண்டு ஈசனை நினைக்கிறான் அதே நேரத்தில் தர்கராஜன் சொல்கிறான் அம்மா ஆண்டவன் சிவபெருமானை மனதிலே எண்ணிக்கொண்டு நல்லதொரு மனவாளன் கணவன் கிடைக்கணும் என்று நீ மாலையை சுழற்றி எறியணும் என்று தர்கராஜன் சொன்ன போது
தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று வர வேண்டும் என்று மனதிலே எண்ணி மாலையானதை சுழற்றி வீசுகிறோம். அப்படியே சுழட்டி அம்பந்தார் தேசத்தில் இருந்து வந்த மன்னர்கள் எல்லாம் இந்த தாஜானுடைய அழகை கண்டு மதிமயங்கி மையல் கொண்டு இவள் வீசக்கூடிய மாலை நம்முடைய கழுத்திலே விழுந்துராதா என்று சரி என்ன செய்கிறான்? என்னப்பா? அமர்ந்து கொண்டு இருந்தவன் தலையை நீட்டி அமர்ந்திருக்கிறான். சரி நம்ம கழுத்துல விழுந்துராதா, நம்ம கழுத்துல விழுந்துராதா என்று ஒவ்வொருத்தரும் சரி தாஜானுடைய அழகை கண்டு மதிமயங்கி மையல் கொண்டு இருக்கின்ற வேளையில் எரிகின்றாலே மாலை யாருடைய கழுத்திலே விழுகிறது? அவனை சூழ அம்பந்தார் தேசத்து மன்னர்கள் கழுத்திலும் கிடையாது. யார் கழுத்துல வந்திருக்கு? அந்த நாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் இடத்தில் கழுத்திலையும் கிடையாது. அரமனை வாசலிலே ஆண்டி போல் நிற்கிறாரே பண்டார கோலம் கொண்டு அந்த ஆண்டி கழுத்திலே போய் மாலையானது விழுகிறது. அரசரெல்லாம் பார்த்தார்கள். சரி இந்த தார்ஜானே எரிந்த மாலை எங்கே போன என்று பார்க்க அரமனை வாசலிலே நின்று கொண்டிருக்கிறாரே. சரி என் ஆண்டவனாகிய பகவான் ஆண்டி போனே அவருடைய களத்திலே மாலை கிடக்கிறது. தர்க்கராஜன் ஆமா காவலரை அழைத்தான். காவலர்களே என் மகள் எரிந்த மாலை சரி யாரு அரசர் களத்திலையும் கிடையாது, குடிமக்களுடைய களத்திலும் கிடையாது. அப்படியானால் எரிந்த மாலை எங்கே போனது? யாருடைய களத்திலே விழுந்தது? பார்த்து வாருங்கள் என்று சொல்ல காவலர்கள் வருகிறார்கள். காவலர்கள் வருகின்ற வேளையில் அரமன வாசலிலே ஆண்டி களத்திலே காலை கடப்பதை கண்டார்கள். காவலர்கள் ஆண்டியை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். ஆமா ஏன் ஆண்டி மன்னா இங்க வந்து தங்களுடைய மகள் எரிந்த மாலை இதோ இந்த ஆண்டி களத்திலே விழுந்திருக்கு. தான் மதுரதற்கமுடி ராஜமன்னன் ஆண்டவன் என்று அறியவில்லை. இல்லை ஆண்டி என்று அறிந்தான். என்னுடைய மகள் எறிந்த மாலை போயும் இந்த ஆண்டியுடைய களத்திலேயே விழ வேண்டும். ஐயா ஆண்டி அந்த மாலையை எப்படி கொடுங்கள் என்று மாலையை வாங்கினான். மாலையை வாங்கி சரி தாங்கள் இனி இங்கு நிற்க கூடாது என்று சொல்லி அந்த கோட்டைக்கு வடபுறமாக சரி ஆலக விருட்சத்திலே போய் அமர்ந்திருங்கள் என்று கட்டளையிட்டான். நிற்க கூடாது. அவன் சிவருமான் என்று அறியாமல் ஆண்டி என்று நினைத்து சொன்ன போது என் ஆண்டவன் என் அம்மையான சரி மாலையை வாங்கினால் பழையபடி சுழட்டி வீசுகிறார். அப்போதும் சரி அம்பந்தார் தேசத்திலிருந்து வந்த மன்னருடைய களத்திலே கிடையாது. யார் களத்திலே போகல? நாட்டு மக்களுடைய களத்திலேயும் கிடையாது. அப்ப அந்த எரிந்த மாலை எங்கே போனது என்று சொல்லி தேடி வருகின்ற வேளையில் ஆலக விருட்சகம் சரி அந்த மரத்துடைய நிழலில் அமர்ந்திருக்கிறாரே. ஆமா ஆண்டவன் சிவபெருமான் ஆமா லாட சன்னியாசி வடிவம் ஆண்டி போல் இருக்கிறாரு. அவர் கழுத்திலே கிடக்கிறதா காவலன் பார்த்தான். கையை பிடித்து கரகரவன் இழுத்து கொண்டு வருகிறான். இரண்டாவது முறையில் எரிந்த மாலை ஆண்டி களத்திலே விழுந்திருக்கிறது. அப்பந்தான் பார்த்தான் தர்க்கராஜன்.
ஏ ஆண்டி, பண்டாரம். நீ என்ன வேலை செய்கிறாய்? சித்து வேலை படித்திருப்பானோ? ஆமா. இரண்டாவது முறை எரிந்த மாலையும் அவருடைய கணத்தில் அந்த நபி விழுந்திருக்கு. ஆண்டவன் என்று அறியவில்லை. ஆண்டி என்றே மனதில் எண்ணினான். எப்பா காவலர்களே, இனி இந்த ஆண்டியை வெளியே வைக்க கூடாது. கல் மண்டபத்தில் சரி அடைத்து வைத்து விடுங்கள் என்று சொன்னான். சேவரம் முடிஞ்ச வரவுதான். ஆமா, அவரை அந்த மண்டபத்தை விட்டு திறந்து விடுங்க. அதுவரை மண்டபத்திலே அமரட்டும் என்று சொல்லி அந்த காவலரிடத்திலே சொல்ல காவலர்கள் ஆண்டவன் சிவபெருமான் அழைத்து வந்து கல் மண்டபத்தில் அடைத்து வைத்தார்கள். சரி, பழையபடி மூன்றாவது முறை ஆமா தர்க்கராஜன் சொல்லுகிறான், என்ன அம்மா நீ மூன்றாவது முறையும் இந்த மாலை எரிய போகிறாய். நீ நன்றாக ஆண்டவனை மனதிலே எண்ணிக்கொள். நல்லதொரு கணவன், நல்லதொரு புருஷன் எனக்கு வர வேண்டும் என்று ஆமா நினைத்து இந்த மாலை எரி என்று சொன்னான். அப்போ சரி, இந்த தர்க்கனுடைய மனதிலும் ஈசன் பகவான் அவனுக்கு ஆமா மகளுக்கு கணவனாக வர வேண்டும் என்று எண்ணுகிறான். அம்மையான தார்ஜானியும் சரி ஈசனே நம்மளுக்கு கணவனாக வரணும் என்று எண்ணுகிறான். அப்படி மனதில் எண்ணுகிறான். அப்ப அந்த இரண்டு எண்ணங்கள் ஒன்றாக சேர்ந்தால் அந்த எண்ணங்கள் நிறைவேறும் அல்ல? கண்டிப்பாக நிறைவேறும். அம்மையாப்பட்டவள் ஆமா மாலையை பழையபடி சுழற்றி எறிகிறாள். சுழற்றி எறிகின்ற வேளையில் அம்பத்தார் தேசத்து மன்னர்கள் களத்திலே கிடையாது. நாட்டிலே வாழக்கூடிய மக்களுடைய களத்திலும் கிடையாது. மாலை போன மாயவண்ண என்று தர்க்கராஜன் சொன்ன போது ஆமா பழையபடி காவலர் எங்கே வருகிறார்கள்? கல் மண்டபம் வருகிறார்கள். கல் மண்டபம் வந்து திறந்து பார்க்கின்ற வேளையில் அடியுட கழுத்தாடி பழையபடி ஆண்டி என்று நினைத்து கரகரன பிடிக்கிறான். ஆமா மன்னா மூன்றாவது முறை எரிந்த மாலை சரி இந்த ஆண்டியுடைய கணத்திலே விழுந்திருக்கு என்று சொன்ன உடனே ஆகா பார்த்தான் தர்க்கராஜன். என்ன சோதனை? ஆமா 3 முறையினுடைய மகள் எரிந்த மாலை போய் ஆண்டி கழுத்திலே விழ வேண்டும். அவனும் ஆண்டவன் என்று அறியவில்லை. ஆண்டி என்று நினைத்து ஆமா பேசுகின்ற வேளையில் அவனை சொல்ல 56 தேசத்து மன்னர்களும் வந்து ஒரு புண்ணியம் கிடையாது. எரிகின்ற மாலை எல்லாம் ஆண்டி கழுத்திலே விழுகிறது என்று சொல்லி அவரவர் சரி அவங்க ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்க. மதன இருக்கக்கூடிய ராஜமன்னன் நீ யார் எவரு என்று ஈசன் என்று அறியாமல் கேட்கிறான். அப்போது ஆண்டவன் சொல்லுகிறான் ஏ தர்க்கராஜா, ஏ ராஜா, நான் உனக்கு மருமகனாக வரவிடும் என்று நீயும் மனதில் எண்ணினாள். உன்னுடைய மகளாகப்பட்ட தார்ஜானியும் ஆமா விவரம் தெரிந்த நான் மகனாக நானே கணவனாக வரவிடும் என்று ஆமா பூசை பணிவிடை செய்து வந்தார். அப்படியானால் அவள் எரிந்த மாலை யார் களத்தில் ஈசனாக என்னுடைய களத்தில் தானே விடும் என்று ஆண்டவன் சுய உருவத்தை காமித்தார். பார்த்தான் தர்க்கமுடி ராஜமன்னன் நீ முறையாக வந்து சுயவரத்தில் கலந்திருப்பியானால் என்னுடைய மகளை உனக்கு திருமூட்டி தருவேன். நீ வஞ்சகமாக ஆமா மாறு வேஷம் பூண்டு வந்ததாலே என்னுடைய மகளை உனக்கு நான் மனம் முடித்து தரமாட்டேன் என்று சொன்னான். உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் நீ என்ன தருவது? நானே இப்போது ஆமா தார்ஜானியை கவர்ந்து செல்கிறேன் என்று சரி அம்மையான தார்ஜானியை ரிஷபக வாகனத்தில் அமர வைத்து ஆமா ஆண்டவன் தான் பகவான்
பார்வதி அம்மையான லட்சுமி தேவி ஆமா பிரம்மா சரஸ்வதி சரஸ்வதி 31 கோடி தேவாதி தேவர்கள் எல்லாம் எல்லாம் ஆண்டவா ஆண்டவா தங்களுடைய திருக்கல்யாணத்தை நாங்கள் ஆமா பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதனால தங்களுக்கு சரி கைலாசத்திலே கல்யாணம் முடிக்க வேண்டும் வேண்டும் அப்போதான் பிரம்மன் சொல்கிறான் என்ன ஆண்டவன் சிவபெருமானுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டுமானா சிவபெருமானுக்கு ஆமா தங்கை வேண்டும் வேண்டும் பார்வதிக்கு தோழியாக வேண்டும் தோழி வேண்டும் அது மட்டுமல்ல ஆமா கல்யாணம் முடிப்பதற்கு செல்லுகின்ற வேளையில் அந்த நிச்சயதாமலம் பட்டானது சரி பார்வதி இவள் சுமந்து கொண்டு போக சுமந்து கொண்டு வர வேண்டும் அப்படிதான் ஆமா பேரைப்படி சுமந்து வருவதற்கு சிவனுக்கு தங்கை வேணும் என்று சொல்ல அப்படியானால் லட்சுமி தேவியை தங்கையாக ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டாம் தலைமகளாக சரஸ்வதி ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்னையா இந்த கைலாசத்திலே சரி ஆண்டவன் சிவபெருமானுக்கு ஆமா தங்கை வேண்டும் என்று சொல்லி யாரே அழைத்தான் யாரை என் பெருமானாகிய மாயவன் தன்னுடைய உண்டி கமலத்திலே பிறந்தானே அவதரித்தானே பிரம்மாவென்று வேறு பெற்ற பிரம்மனை அழைத்து அப்பானி இந்த பிரம்மலோகத்திலே ஒரு மங்கையை நீ பிறவி செய்ய வேண்டும் ஆமா சிவனுக்கு தங்கையாக பார்வதிக்கு தோழியாக என்று சொன்ன போது இந்த பிரம்ம நல்ல தருணதே வளர்ந்து கொண்டு வருகின்ற வேளையில் 51 நாளையில் பிரம்மகூடம் 2ஆக கவரோடி அதிலே ஒரு பெண் குழந்தை அவதரித்து வருகிறது வீரம் பல் விரிசடை வெற்றி கொண்ட திருமுகம் அல்லவர் மாண்டகன் அதிமுக மனிதரை போல் சிறுவத்தோடு இருக்கிறார் அம்மையவள் ஆமா அவதரித்து வருகிறான் வீரப்பல் விரிசடை வெட்டி கொண்ட திருமுகம் ஆமா மாண்டகன் அதிமுக மனிதரை போல் சிறுவத்தோடு என் அம்மையவள் ஆமா வந்து பிரம்மனை வணங்கினார் நமதேமா இந்த பிரம்மலோகத்திலே என்னை பிறவி செய்த காரணத்தை சொல்லடா பேர் மகனை சொல்ல வேண்டும் அப்போதான் பிரம்மன் சொல்லுகிறான் ஆமா அம்மா எதற்காக உன்னை பிறவி செய்கிறானா ஆனால் இந்த கைலாசத்திலே சரி ஈசன் பகவானுக்கும் ஆமா தர்கனுடைய மகளான தார்ஜானிக்கும் சரி கல்யாணம் நடக்க வேண்டும் அந்த கல்யாணம் நடக்க வேண்டுமானால் சிவனுக்கு தங்கையாக பார்வதிக்கு தோழியாக தான் இருந்து ஆமா
இந்த கல்யாணத்தை முடிக்க வேண்டும் என்று ஆமா பிரம்மன் சொன்ன சொல்லுகிறான். பிரம்மன் சொன்ன உடனே ஆமா அப்படியே நல்லதென்று ஆண்டவன் சம்மதித்தான். சம்மதித்தான். அப்போது கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமானும் பிரம்மதேவனும் எம்பெருமானாகிய மாயவன் மும்மூர்த்திகள் ஒன்றாக சேர்ந்து அந்த பிறந்த ஒரு குழந்தைக்கு பேராம சூட்டுகிறார்கள். எப்பேர் பெற்ற பேரை சூட்டினார்கள். பிரம்மகுடத்திலே அவதரித்ததாலே ஆமா பிரம்மசக்தி என்று பேராம் கொடுத்தார்கள். அப்படி பேராம் கொடுத்த மாத்திரத்தில் சரி என் அம்மையான பிரம்மசக்தியாகப்பட்டவள் ஆமா ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமானுக்கு சரி தங்கையாக இருந்து பார்வதிக்கு தோணியாக இருந்து தாதி நல்ல கையிலே ஆண்டவன் சிவனுக்கு தங்கையாக இருந்து பார்வதிக்கு தோழியாக இருந்து ஆண்டவன் சிவபெருமானுடைய கல்யாணமானை முடித்து சரி ஆண்டவனிடத்தில் வேண்டிய வரங்களை வாங்கி கொண்டு என் தாயான பிரம்மசக்தி ஆமா ஆதி கைலாசத்தை விட்டு சரி அம்மையவள் எங்கே வருகிறாள் நான் வந்த புதுமையானது நாட்டு மக்கள் நாடறிய வேணும் என்று அந்த கைலாசம்
ஆமா அடி வலிந்து திண்டறிண்டு சரி அதை வேண்டி வெளியிடந்து ராமன் வந்த புதுமையானது ஆமா திராடறிய வேணும் என்று அம்மையான பிரம்மசத்தியாகப்பட்டவன் ஆனவட்டவள் எங்கே வருகிறான் எங்கே வருகிறாள் அம்மையாகப்பட்டவன் நாமல் வந்த புதுமை நாடறிய வேணும் என்று வேண்டுமென்றோ அந்த திருப்பதி வந்து ஆமா 7 மலை தரையேறி சீனிவாச பெருமாள் பத்மபதி அரவீரமங்கை அடிபணிந்து அதை விட்டு வெளிகடந்து மதுரையிலே வந்து வைகையிலே நீராடி சொர்க்க வீராட்சி அழகரை சேர்வை செய்து அதை விட்டு வெளிகடந்து சங்கரன் கோயில் வந்து அவனை வைகையிலே நீராடி
சங்கரர் ராவணை கோமதி அம்மானை அடிபணிந்து அடிபணிந்து தண்டனை வேண்டு அதை வேண்டு வெளியிடந்து நெல்லை அம்பலம் வந்து தாமரப்பண்ணி நீராடி நெல்லையப்பர் காந்திமதி அம்மானை அடிபணிந்து தண்டனை வேண்டு அதை வேண்டு வெளியிடந்து எங்கே வருகிறான் எப்படி வருகிறான் அந்த குற்றால வந்து குற்றால ராதனை உலகமாய் மணியம்பியை என்ன கருப்பழகர் எழுந்தானி மூக்கழகம் சீதாதேவி வென்ற 12 மணி கருப்பனையும் அடிபணிந்து
Thank you.